ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி. அதற்கு மத்திய அரசு ஒன்றும் ஏகபோக எஜமானர்கள் அல்ல. திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு கூறுவது சரியில்லை. இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் அதிமுக உறுதியாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் சிறுமிகள் பெண்கள் அப்பா என்று கதறுவது கேட்கவில்லையா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. நீலகிரி மாவட்டத்திற்குள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கொண்டு செல்லப்படுகிறதா? அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்ட மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி வரை உயரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள +1, +2 மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியீடு. தேர்வுத்துறை அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் கரையில் முகாமிட்ட காட்டு யானைகளால் அச்சம். பட்டாசுகளை வெடித்து யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்த வனத்துறையினர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் மனைவியை ரயிலில் ஏற்றிவிட வந்த கணவர் ரயில் புறப்பட்ட நிலையில் இறங்கியதால் தவறி விழுந்ததில் விரல்கள் துண்டானதால் அதிர்ச்சி. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதற்கு பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருக்கலாம். நடிகர் கருணாஸ் விமர்சனம். சுப முகூர்த்த தினத்தையொட்டி பத்திரப்பதிவு அலுவலகங்களில் இன்று கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும். பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு. சென்னை பல்லாவரம் அருகே பெட்ரோல் பங்க் ஊழியர் மீது தாக்குதல். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருவண்ணாமலையில் இன்ஸ்டாகிராமில் காதல் வலை விரித்து இளம் பெண்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் பாலியல் தொழிலில் தள்ளிய கொடூரம். பெண் உட்பட 8 பேர் கொண்ட கும்பலை அதிரடியாக கைது செய்த தனிப்படை போலீசார். நாமக்கல் மாவட்டம் அரூரில் தனியார் பள்ளி மாணவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள ஆசிரியர் மீது பாய்ந்தது குண்டாஸ். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 2 பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. 4 சிறுவர்களை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 3ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை. 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரை கைது செய்து போலீசார் விசாரணை.
திருப்பூர் மாவட்டம் அலகுமலை ஜல்லிக்கட்டில் இறுதி நேரத்தில் காளைகளை அனுமதிக்க கோரி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காளை உரிமையாளர்கள் கூட்ட நெரிசலை கலைக்க லேசான தடியடி நடத்தியதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அரசு பள்ளியில் சமையல் பணிகளுக்கு மாணவர்களை ஈடுபடுத்திய ஊழியர்கள் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் அதிர்ச்சி. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 112 இந்தியர்களுடன் 3வது விமானம் அமிர்தசரஸ் வந்தது. தாயகம் திரும்பியவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரம். பெங்களூரிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்ட இண்டிகோ ஏர்பஸ் விமானம் மதுரை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கம். திருவனந்தபுரம் விமான நிலைய ஓடுபாதையில் விளக்குகள் எரியாததால் துரித நடவடிக்கையாக தரையிறக்கம். டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார்? இன்று நடைபெறும் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் பிரதமர் மோடி. பிரான்ஸ் மற்றும் அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்து நாடு திரும்பிய நிலையில் சந்திப்பு. இன்று முதல் அமலுக்கு வந்தது ஃபாஸ்டாகின் புதிய விதிமுறைகள். போதிய பேலன்ஸ் இல்லாவிட்டால் ஃபாஸ்டாக் முடக்கப்பட வாய்ப்பு. மாலி நாட்டில் தங்கு சுரங்கத்தில் மண் சரிவு ஏற்பட்டு பயங்கர விபத்து. பணியில் ஈடுபட்டிருந்த 48 பெண்கள் உயிரிழந்த பரிதாபம். ஜெர்மனியின் முனிச் நகரில் மக்கள் கூட்டத்திற்குள் திடீரென அதிவேகமாக நுழைந்த கார். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் கத்தார் நாட்டின் மன்னர் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி 2 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். முக்கிய விவகாரங்கள் குறித்து ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல். ஆஸ்திரேலியாவில் வெளிநாட்டினர் வீடு வாங்குவதற்கு தற்காலிக தடை. சீனா, நெதர்லாந்து, அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வீடுகளை வாங்கியதால் அந்நாட்டு அரசு நடவடிக்கை. பதவியில் இருந்தபோது அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்துக்களை குவித்த புகாரில் மொரீஷியஸ் முன்னாள் பிரதமர் பிரவிந்த் ஜக்நாத் கைது. சுமார் 20,000 கோடிக்கு சொத்துக்களை பறிமுதல் செய்தும் அந்நாட்டு ஊழல் தடுப்பு பிரிவு காவல்துறை நடவடிக்கை. ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கு இடையே வரும் மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா, பெங்களூரு அணிகள் மோதல். மார்ச் 23ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் லீக் போட்டியில் மும்பையுடன் மோதுகிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த தொடரில் 4 லீக் போட்டிகள் சென்னையில் நடைபெறும் என அறிவிப்பு. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் SK23 திரைப்படம்
படத்தின் டைட்டில் டீசர் இன்று காலை 11 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.